வியூ பாயிண்ட் அங்கே அந்த சைடு இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள போய் சந்திரனா பத்தனா விடுறாங்க மேலே காற்றே இல்லை எங்கே விடுறாங்க அந்தப்பா எப்படி விடுறாங்க அது பீக்கில் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஃபுல்லாக காலாம் நிப்பாட்டி போட்டுட்டாங்க. இவ்வளோ டிராஃபிக் புரியல. நம்ம மேலே போனோம்ல அது அந்த இடத்துல வாங்க முடியல. தங்கலப்பாலாவா? ஓ விடோஸா? கரெக்டாக நம்ம ரூம்லேருந்து கிளம்பிட்டோங்க. ஒரு வழியாக நைட்டு வந்துட்டு இன்னும் ரெஸ்ட் எடுக்கவே இல்லை பசங்க யாருமே. என் தம்பிக்கெலாம் தூக்கம் சரியாக வருது. நான் இன்ன வரைக்கும் பின்னாடி தான் தூங்கிட்டு தான் இருக்கான். சரி வர பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் இங்கே போயிட்டு ஒரு 2 இடத்த மட்டும் பார்த்துட்டு நைட்டு ரூமில் வந்து நல்லா ஃபுல்லாக தூங்கிக்கலாம், அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தங்கலப்பாரா அப்படின்ற ஒரு இடத்த பார்க்குறப்ப போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அது போகிற வழியிலே பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. முந்தின ட்ரிப் வந்தப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இந்த தங்கலப்பாரா பைன் ஃபாரஸ்ட் மட்டும் போகாமல் இருந்தோம் வேகமானில். ஸோ அதான் இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அது 2டையும் போவோம். நாளைக்கு கிளாஸ் பிரிட்ஜும் ஜிப்லைனும் போகலான் இருக்கோம். அதான் இப்போது தங்கலப்பாரா போகிறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 3 டைம் வந்தப்போலாம், இதே இடத்துக்கு 3 டைம் வந்தப்போலாம் இந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லைங்க இந்த இடத்துல. இது வந்து கரெக்டாக எப்படி எங்கன்னா சன்ரைசஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த சொல்லுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இங்கே இருக்கிற கஃபே, பார்க்கு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே சன்ரைசஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல. ரெசிடென்சி எல்லாமே சன்ரைசஸ் ரெசிடென்சி, சன்ரைசஸ் கஃபே அப்படின்னு இருக்கு. இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா வேகமான்லேருந்து, இதுதான் வேகமானோட சென்டர்னு நினைக்கிறேன். வேகமான் பஜார்னு கூட சொல்லலாம். எல்லா மெயின் பிளேஸஸும் இங்கே தான் இருக்குது. இதுக்கு அந்த சைடு போயிட்டாலும் அவுட்ரு, பின்னாடி மூணார் ரோடு அந்த சைடு போனாலும் அவுட்ரு. இதில் தான் கொஞ்சம் ஷாப்ஸு எல்லாமே இருக்குது. போன டைம் வந்துருந்தப்போ இங்கே தான் நாங்கள் ட்ரெஸ்ஸு கூட எடுத்துருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகேங்க, நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணலாம். சாரி யுவரானர். ஸோ கைஸ், நம்ம வந்து மேப் போடல. என் மொபைல் ஹோல்டர் வந்து சில பல காரணங்களாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் நான் வேறு மொபைல் ஹோல்டர் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் அதுவும் ஒரு போல்ட்டு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் எடுத்துகிட்டே வரல. வந்த 3 பைக்கில் யாருமே கொண்டு வரல. அதனால் ஒரே ஒரு ஆளை மட்டும் மேப் பார்க்க சொல்லி அந்த ஆளை முன்னாடி போக சொல்லிட்டு அப்படியே மற்ற எல்லோரும் பின்னாடி வருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நான் லாக் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் பார்க்க முடியாது. ஸோ என் ஃப்ரெண்டு அவன் முன்னாடி மேப் பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடி வரவனும் மேப் பார்த்துட்டு தான் வர்றாங்க. ஸோ அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம போவோம். கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 4 டைம் வந்துட்டேங்க நான். இனி கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி தான் இருக்கும். இது அவுட்டராக இருக்கிறதுனால ரோடு கொஞ்சம் லென்த்தான ரோடாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி குறுகின ரோடாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. அதுவும் வண்டியில் வேறு பின்னாடி பேக்கில் டயர் காலையிலே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு விளாக் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டயர் ரொம்ப தேஞ்சிருக்குங்க. அதுவும் நான் மேனேஜ் பண்ணி வந்துடலாம்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சதை விட மோசமாக இருக்குது. இந்த கார்னரிங் எடுக்கும் போதெல்லாம் அப்படியே டயர் அப்படியே பரட்டி விட்றது நமக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆனதே கிடையாது. இந்த மாதிரி ரோட்ஸ்லலாம் வந்தால் என்ஜாய் பண்ணி போவோம் நாங்கள். அப்படியே இந்த மோட்டோ ஜிபி கேம் விளாண்ட மாதிரி இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஆர்சி வச்சுருப்பேன்னா அந்த ஆர்சிலையும் அப்படி தான், எல்லாமே அப்படி தான். ஆனால் இப்போ புரியுது எனக்கு அதுக்கு காரணம் டயர் தான் அப்படின்ட்டு. பார்ப்போம். புரியலை. நம்ம மேலே போனோம்ல, அது அந்த இடம் தானே வேகமான்ல? தங்கலப்பாராவா? ஓ விடோஸா? அந்த ஸ்பாட்டுக்கும் போகணுங்க. ஆனால் இன்றைக்கி போகிறதுக்கு டைம் இருக்கான்னு தெரில. அவன் என்ன சொல்கிறான்னா அதான் விடோஸு அப்படின்னு சொல்கிறான். விடோஸ்னு ஒரு மிடோஸோ அப்படின்னு ஒரு ஸ்பாட் இருக்குங்க. அதுவும் இன்றைக்கி போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் டைம் இருக்குமான்னு தெரில. டைம் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி போகிறோம். ஆனால் இந்த 2 இடத்துக்கு போகிறதுக்கே டைம் இன்றைக்கி 10ன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் முடிஞ்சுன்னா கோப்ரோவில் சார்ஜ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மேலே இப்போ போகிற அந்த தங்கலப்பாறையில் வந்து ஆஃப் ரோடு தான் போல். நம்ம வந்து அது ட்ரெக்கிங் மாதிரி ஏறி போகிற மாதிரி இருக்கும் போல். இல்லை ஏற முடியாதவங்களுக்கு ஜீப் சஃபாரி உண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பேட்ரி சார்ஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை கூட உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ஃபுல்லாக விலாகில். இதோ தெரியுத பார்த்தீங்கன்னாங்க, ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். பசங்க ஆளுங்களாம் நின்று நடந்து போகிறாங்க. எனக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது. ஆனால் உங்களுக்கு கோப்ரோவில் விசிபிளாக தெரியுமான்னு தெரியல. பட் எனக்கு பார்க்க ஆனால் தெளிவாக தெரியுது. அநேகமாக கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஃபுல்லாக காராக நிப்பாட்டி போட்டிருக்காங்க. ஏன் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு தெரியல. மேபி இது ஏதாச்சும் டூரிஸ்ட் ஸ்பாட்
கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஓப்பன் கிடச்சிருக்கு. இதோ இப்படி காட்டுறாங்கல்ல 2 பேர் கை வச்சுட்டு, அவங்களாம் என்னன்னா அவங்க வந்து ஜீப் சஃபாரி பண்ணுறதுக்காக காட்டுறாங்க. அவங்க கிட்ட ஃபுல் பேக்கேஜ் இருக்கும். ஜீப் சஃபாரி கூட்டு போவாங்க. ஜீப் சஃபாரி போகிற இடத்துலேயே ஜிப் லைன்ல இருந்து இங்கே பேராகிளைடிங் கூட இருக்குங்க. அதுவும் நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணலை. ஆனால் அது இந்த டைமும் ட்ரை பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அமௌண்ட் அதிகமாக கேட்குறானுங்க. ஆனால் இவங்ககிட்ட எல்லா பேக்கேஜுமே இருக்கும். அவங்க காட்டுறாங்களா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அமௌண்ட் சொல்லுவாங்க. ஒரு டிப்ஸ் என்ன தெரியுமா, நீங்கள் சைடில் கடை போட்டிருக்காங்க, நான் சொன்னல நூடுல்ஸு டீலாம் விற்கிறாங்கன்னு இந்த மாதிரி கடையில், அந்த மாதிரி ஒரு கடையில் போயிட்டு அவங்கக்கிட்ட நல்லா பேசிட்டு, அதுவும் தமிழ்காரவங்க கூட இருப்பாங்க. மேக்ஸிமம் 2-3 பேர் தமிழ்காரங்களே இங்கே இருக்காங்க. நீங்கள் சும்மா யார் கடையில் கேரளாக்காரங்களே நல்லா உதவி பண்ணுறாங்க. அவங்க அந்த லோக்கல் பீப்புளே, நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு அவங்கக்கிட்ட கேளுங்களேன், அக்கா இந்த மாதிரி ஜீப் சஃபாரி போகணும், ஸ்பாட்டுக்கு போகணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்கன்னா அவங்க கம்மி ப்ரைஸில் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. எங்ககிட்ட நாங்கள் வந்தப்போ ஃபஸ்ட்டு ஜீப் சஃபாரி 3000 அப்படின்னு கூப்பிட்டு கையை காமிச்சு வர வழியில் 2-3 பேர் கூப்பிட்டே இருந்தாங்க. அந்த அக்கா கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவங்க வெறும் 2000க்கே இருக்குது, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. செமையாக இருந்துச்சு. பின்னாடி வருவானுங்களான்னு வேற தெரியலையே, நம்ம வளைஞ்சிட்டோம். இல்லை மேப் பார்த்து தான் வரானுங்க அவனுங்க. ஏய் அங்கே போயிட்டானுங்களே. ஒரே நிமிஷம் இருங்க காய்ஸ், பசங்க 2 பேர் பின்னாடி திரும்பி போயிட்டானுங்க. கால் பண்ணி அவனுங்க இங்கே கூப்பிடுவோம். ஏங்க கடைசியில் பார்த்தா அவனுங்க போட்ட மேப் தாங்க கரெக்டு. அவங்க தான் கரெக்டாக போயிருக்கானுங்க, நம்ம தான் தப்பாக இந்த சைடு வந்துட்டோம். இவன் அந்த சைடு ரிட்டர்ன் போகணும் போல். சரி ஓகே, இதில் அப்படியே வண்டியை திருப்பி அங்கிட்டு போவோம். பாருங்க, மொபைல் ஹோல்டர் இல்லாதனால எவ்வளோ பிரச்சனை. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே ஒரு அனுபவம் தான் லைஃப்பில், எக்ஸ்பீரியன்ஸ். சரி ரைட்டு, தெளிவாக இனிமேல் மேப்பை பார்த்து போங்க. சரி இல்லை, ஒரே பேரை போட்டு மேப் பார்த்து போங்க. முன்னாடி போ, நீ முன்னாடி போ. சரி ரைட்டு விடுங்க, போ வா. என்ன பிரச்சனைனா, என்ன தப்பு நடந்துருச்சுன்னா, அவன் வந்து மிடோஸ் வேகமான் பாயிண்ட் அப்படின்னு போட்டிருந்துருக்கான். இவன் வந்து மிடோஸ் வேகமான் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கான். அது வந்து பாயிண்ட்டுன்றது தனியாக அது ஒரு இடத்துக்கு காட்டுது. மிடோஸ் வேகமான் அப்படின்றது சும்மா அந்த குறிப்பிட்ட பிளேஸை மட்டும் காட்டும் போல் பின்னாடி. மேபி அங்கே ஒரு டேன் திரும்ப வேண்டியதை நம்ம மாற்றி வந்திருக்கோம். ஸோ அதனால இப்போது திருப்பி அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். எனக்கு வண்டி இந்த கண்டிஷனில் பார்க்கவே பிடிக்கல. பிளாக்ல பார்க்குறதுக்கு உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நம்பர் பிளேட் எப்படி என்ன பண்ணுறது, போலீஸ்க்காக அப்படி ஒட்டி வச்சுருக்கேன், அது ஒரு மாதிரி இருக்குது. இன்னொன்று டிஸ்பிளே வேறு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. டிஎஃப்டி டிஸ்பிளே அப்டேட் பண்ணணும் அடுத்து. ஆனால் எப்படி தான் இருந்தாலும் டியூக் ஓட்டுறதுக்கு பக்காவாக இருக்குங்க, அது போதும். அந்த ஃபீல் இருக்குல்ல, அது போதுங்க. இதில் திரும்பணும் போல நம்ம. கட்டப்பணம் சரி ஓகே, நான் வந்து கொஞ்சம் அப்படியே பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இனிமேல் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு நான் கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கோம்ல, விடோஸோ அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு அங்கே போயிட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? வண்டி ஏதாச்சும் ஒரு பார்க் பண்ணுற இடம் இருந்துச்சுன்னா பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே காய்ஸ், கடைசியில் பார்த்தா இது பேர் மெடோஸாக இருந்திருக்கு. இந்த ஸ்பெல்லை பார்த்தோன்னே தான் கண்டுபிடிச்சேன். ஒரு வழியாக இங்கே வந்தாச்சு மெடோஸ்க்கு. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது அப்படியே இங்கேருந்து ஃபுல்லாக நடந்து போகிற மாதிரி நினைக்கிறேன்னா, பட்டெல்லாம் விட்றானுங்க மேலே. காற்றே இல்லை எங்கே விட்றாங்க அந்தப்பா, அதான் எப்படி விட்றானுங்க. அது பீக்கில் மேலே இருக்கும்போது காற்று இது இருக்குங்க. அப்படி என்ட்ரி ஃபீஸ் உண்டோ? இந்த ஆமாம், டிக்கெட் எடுக்கிறாங்க இல்லை, என்ட்ரி ஃபீஸாக வந்துடல எடுப்பேன். இது எக்ஸிட் போர்டா? ஸோ அப்போ நம்ம வந்துருக்குது எக்ஸிட்டா? சரி ஓகேங்க, நான் உள்ள அப்படியே போகிறேன்.
காய்ஸ் இப்போ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு வியூ பாயிண்ட் அங்கே அந்த சைடு இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள போய் போங்க போங்க, வராங்க பின்னாடி. வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஹிடன் ஃபாரஸ்ட் மாதிரி இடமே. இன்னும் உள்ளே இருக்குது. முன்னாடி இருக்குல்ல கேமரா, வாங்க. இன்னும் உள்ளே இருக்குது, வாங்க போவோம். மொக்க வாங்கின கூட முறப்பண்ணிக்கிறாரு. இவர் பேர் ஏகாம்பரம். இவர் கல்யாண மண்டபம் ஓனர். மண்டபம் வேலை தவிர இவரோட மற்ற வேலைலாம் என்னென்னு பார்த்தா, ஏரியாவில் பசங்க கிரிக்கெட் ஆடும்போது பால் எடுத்து போடுறது. கீழே விழுந்துட்டேன்னா பார்த்துக்க. சட்டை வேற லூஸ் ஆகி போதுங்க. கீழே அங்கிட்டு இங்கிட்டும் மேலே ஏறுறது, மேலே ஓடிடலாம். செருப்பு ஸ்லிப்பாகி கீழே விழுந்து கேமரா உடஞ்சி சம்பவம் ஆயிடக்கூடாது. பாருங்க, ஜெயிச்சா ஒரு சாம்சங் கலர் டிவி ஃப்ரீயா கொடுப்பாங்க. அப்போ அவன் தான் லாஸ்ட்ல வரவங்க. யாரு சந்திரனா? நான் உயிரை கொடுத்து ஓடிடுவேன். சந்திரன் தான், வேற யாரு? மூச்சு வாங்குதுங்க. ஒரு வழியா வந்தாச்சு ஹிடன் ஸ்பாட்டுக்கு. உண்மையிலுமே செமையாக இருக்குங்க. அந்த காற்றே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்கு. இங்கே கொஞ்சம் எடுப்போம் ஃபோட்டோவா. அங்கே போயிட்டு அந்த வீடு பேக்கில் வச்சு அங்கே ஒரு பேக், இங்கே பேக் உண்டு. அந்த 3 ஃபோட்டோ சரியா? சரி, ஓகேங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம்